பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தெய்வ வசனம் உங்கள் மனசுக்கு பேசட்டும். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாலும் பரவாயில்ல, கடவுளே என்ன கைவிட்டுட்டாரோன்னு ஒரு பயம் வரும். ஜெபிப்போம், ஆனா பதில் வராது. கஷ்டப்படுவோம், ஆனா ஒரு மாற்றம் இருக்காது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தனிமையில இருக்கேன்னு கதறுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எல்லா பாவத்தையும் தம் மேல சுமந்துட்டு இருந்தப்போ பிதாவிடம் இருந்து பிரிஞ்சு நின்ன அந்த ஒரு நிமிஷ வேதனைய இயேசு அனுபவிச்சார். அவர் ஏன் அந்த கைவிடப்பட்ட நிலைய அனுபவிச்சார் தெரியுமா? இனி நீங்க ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அவர் கைவிடப்பட்டதால இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறுதி கிடைச்சிருக்கு. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இன்னைக்கு நீங்க தனிமையில இல்ல, அவர் உங்க கூடவே இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருந்தா லைக் பண்ணுங்க, நீர் என்னோடு வாரும்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தினமும் நம்பிக்கையான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தெய்வ வசனம் உங்கள் மனசுக்கு பேசட்டும். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாலும் பரவாயில்ல, கடவுளே என்ன கைவிட்டுட்டாரோன்னு ஒரு பயம் வரும். ஜெபிப்போம், ஆனா பதில் வராது. கஷ்டப்படுவோம், ஆனா ஒரு மாற்றம் இருக்காது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தனிமையில இருக்கேன்னு கதறுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எல்லா பாவத்தையும் தம் மேல சுமந்துட்டு இருந்தப்போ பிதாவிடம் இருந்து பிரிஞ்சு நின்ன அந்த ஒரு நிமிஷ வேதனைய இயேசு அனுபவிச்சார். அவர் ஏன் அந்த கைவிடப்பட்ட நிலைய அனுபவிச்சார் தெரியுமா? இனி நீங்க ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அவர் கைவிடப்பட்டதால இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறுதி கிடைச்சிருக்கு. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இன்னைக்கு நீங்க தனிமையில இல்ல, அவர் உங்க கூடவே இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருந்தா லைக் பண்ணுங்க, நீர் என்னோடு வாரும்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தினமும் நம்பிக்கையான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தெய்வ வசனம் உங்கள் மனசுக்கு பேசட்டும். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டாலும் பரவாயில்ல, கடவுளே என்ன கைவிட்டுட்டாரோன்னு ஒரு பயம் வரும். ஜெபிப்போம், ஆனா பதில் வராது. கஷ்டப்படுவோம், ஆனா ஒரு மாற்றம் இருக்காது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தனிமையில இருக்கேன்னு கதறுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எல்லா பாவத்தையும் தம் மேல சுமந்துட்டு இருந்தப்போ பிதாவிடம் இருந்து பிரிஞ்சு நின்ன